ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு NYG ஸ்குவாட். இன்னைக்கு நீ சொல்லிட்டியா? சரி, நம்ம ஜ்லாட்டன் இப்ராஹிமோவிச் செகண்ட் பார்ட். ஆமாம், ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருக்கோம், போய் பாருங்க. ஆமாம் கைஸ், நம்ம வீடியோ சாரி கைஸ், கட் ஆயிடுச்சு கொஞ்சம். நம்ம இப்போ வந்து நம்ம வீடியோ ஹையஸ்ட்டாக 64 வியூஸ் அடிச்சிருக்கு கைஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். எஸ் கைஸ், ஆன் தி வே ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் பார்ட் 1. கைஸ், இவனுக்கு தெரியாமல் நான் வேர்ல்டு கிளாஸ் போயிட்டேன். திரும்பி போயிட்டாங்க கைஸ், ஏமாத்துக்காரன். திரும்படா வேர்ல்டு கிளாஸ் போயிட்டேன். வேணா காட்டக்கூட செய்கிறேன். விஎஸ் அட்டாக்ல ப்ரோஃபைலில் இருக்கேன். அதுலேயும் இது கழிச்சு வீடியோ கிளாஸ் போயிடலாம், வேர்ல்டு கிளாஸ் போயிடலான்னு இருக்கேன். சரி சொல். சரி, நம்ம சொல்லலாம். ஹாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு சொல்லுவாங்க? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். அதுக்குள்ள நம்ம ஐடி காட்டுறா. ஏய், நீ தான் சொல்லிட்டல்ல, விடு. நான் மிஸ் பண்ணுங்க. இந்த ஓல்டு கிளாஸ் பை ரோஹன். ஹெட் ஹெட் செய்ய போட்டா. சரி, நம்ம இப்போ ஜ்லாட்டன் போவோம் கைஸ். நான் விளையாடணும் இப்போ லாஸ்ட்டாக கரெக்டாக இந்த ரேங்க் அப் பாயிண்ட்ஸில் விட்டது. இப்போ இந்த மேட்ச் ஆட போகிறோம். கடைசியாக நான் தான் ஆடியிருப்பேன், அதனால் இப்போ சரி கைஸ், நம்ம ஆரம்பிப்போம். ஸ்லாட்டன் எடுக்கணும், வெறி கொண்டு ஆடுறோம். எஸ் கைஸ், அதுவும் இவனுக்கு அந்த 107 வேணாம், 108க்கு ஒரு ஜிகே தராங்க. ஏன்டா நீ 109 வச்சிருக்கேடா, எதுக்குன்னா ஸ்டார்டிங் அவன் சூப்பராக பிடிக்கிறான். நாங்கள் போன வீடியோவே சொல்லியிருப்போம். புருக்கி அப்பப்போ விட்டுருவான். ஆமாம், ஏன்னா அவன் ஹைட்டும் இல்லை, ஆனால் அவன் சரியாக பிடிக்கிறான் கைஸ். இன்னைக்கு காலையில் ஒரு கோலை விட்டான். இன்னைக்கு காலையில் ஒரு கோலை விட்டான்டா. ஒரு கோல் தானே விட்டுருக்கான். பெனால்ட்டி என் கோல் பெனால்ட்டியில் விடுறதெல்லாம் நம்ம தான் பொறுப்பு. பெனால்ட்டியில் தான், ஏன்னா நம்ம தானே பெனால்ட்டியில் கண்ட்ரோல் பண்ணணும். ஆமாம், மற்ற நேரத்தில் பிடிச்சிட்றான்டா. பெனால்ட்டியில் மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் அவன் மேலே காரணத்தை போட்டாச்சு. நான் கான் எடுக்கணும் கைஸ். கான் கோல் கீப்பர் எடுக்க போனால் 109+ல் 5 பிளேயர் தரணும். 107+, 108+ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ 15 பிளேயர்ஸு. 109+, 5 பிளேயர்ஸு, 9+ ஓவரால் பிளேயர். இந்த 3த்தையும் 5 போட்டால் கான். ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் பார்த்தேன் கைஸ். கான் எவ்வளோ தந்தாங்க? என்னது ஓவரால்? கானோட 111 112 தான். நான் எடுக்கலையா? அது ரொம்படா. 109+ அவ்வளோ கேட்குறாங்களே. சும்மா தட்டா சொன்ன எடுத்துட்டேன்ட்டு. சிடைன் அவனுக்கு சொத்தத்தலை மாதிரி வச்சுருக்காங்களா, அதுக்கு முழுசாவே மொட்டையாக்கி விட்டுருக்கலாம். டேய், ஆனால் ஜிடேன் சூப்பராக ஓடுறான்டா ஒன் டீமில். ஸ்விங்கு 1998 France icon Ballon d'Or. Yes, that's it. சார், ஏய், இதில் ஸ்விங் ஆன மாதிரியே காட்டு. அது எப்படா காட்டியிருக்காங்க? ஆனால் ஃப்ரீ கிக்கில் காட்டுவாங்க. கைஸ், நானும் ஒரு இது யூடியூப் ஓப்பன் பண்ண போகிறேன். நானும் ஒரு யூடியூபர் ஆக போகிறேன். ஓ, அங்காவது இன்னும் கரெக்டாக கோல் அடிக்கிறவங்க தான் வருது. ஃபெர்கூசன் நியூசிலாந்து பவுலர் கைஸ். கிரிக்கெட்டில் ஒரு பிளேயர் இருப்பாங்க, ஆல்ரவுண்டர். நல்ல பவுலிங்கா? சூப்பரான ஆல்ரவுண்டரா. வெக்கம் கிட்ட வந்துருச்சுன்னா ஐயோ டே
போயிட்டு பாத்திரா அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ பிளேயர் வச்சுருந்தாலும் அந்த 105க்கு ஒரு டிம்லி தந்தாங்களேடா பேலண்டியாரு. அவன் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அவன் சூப்பராக ஆடுறான்டா. இப்போ வரைக்கும் ஸ்பீடாக தாண்டா ஓடுறான். நான் இப்போ டிம்லி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 104 சன் வச்சுருக்கேன். அது இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டிம்லிலாம் அவ்வளோ இல்லை, அதை விட நான் நிறைய பிளேயர்லாம் ஸ்பீடாக ஓடுறாங்க. எல்லாரையும் பெட்டி போட்டுலாம் போயிட்டுருக்கான்டா. அவனா ட்ரிப்ளிங் சூப்பராக பண்ணுறான். எனக்கு அவன் பிடிச்சிருக்கு. நான் இப்போ 2 பேருக்கு ட்ரிப்ளிங் பண்ணேன். இப்படி இருந்தானா நான் இப்படி இருக்கா இப்படி போயிட்டேன். எவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு. யாரு? ஜிடேனு ஃபோட்டோவில் இங்கே வலிக்க தலையாக இருக்கா. அதுலேயே வலிக்குதாண்டா. அதில் வலிக்கையாக இருக்க மாட்டார். ஃபுல் முடி வச்சுருப்பாரு. இல்லை கொஞ்சம் பின்னாடி அது. பக்கம் மெஸ்ஸி இப்போ ஒரு ஸ்கில் காட்டினாங்களா லேண்ட் சேஞ்ச். அதான் இந்த இப்படி கட் பண்ணிட்டு இப்படி போனாங்களா லேண்ட் சேஞ்ச். 104 ட்ரைனிங் நீ போட்டு வச்சிருக்கியாடா? என்ன ட்ரைனிங்? இவனுக்கு பெக்கமுக்கு போட்ட இழுத்துருமே எல்லாம். 16 போட்டிருக்கியாடா ட்ரைனிங்கு? அவங்களே போட்டு தந்தாங்க. ட்ரைனிங்கில் அவனுங்க போட்டு தர மாட்டானுங்கடா. எனக்கு போட்டு தந்தானுங்கடா. நான் அதெல்லாம் ட்ரைனிங்கே போடல, ஒரு ட்ரைனிங் கூட. ரேங்க் அப் தான் போட்டு தருவானுங்க, ட்ரைனிங்காக போட்டு தர மாட்டாங்களே. போட்டு தந்துருக்கானுங்க எனக்கு. நான் போடவே இல்லை. நான் பக்கமுக்கு இழுக்குன்னு நான் போடவே இல்லை ஒரு தடவை கூட. அந்த பக்கமுக்கு தான் நான் போட்டிருப்பேன். நம்ம அப்போலாம் எவ்வளோ பிளேஸ் செலவு பண்ண தண்ணி சும்மா அந்த பக்கமோட இதெல்லாம் நான் இவனுக்கு போட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். என்னடா இது கரெக்டாக முடிகிறேன். ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட்ஸ் வச்சியா? கேஸ் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு காட்டுறேன் கைஸ். அந்த மேட்ச் முடிஞ்சு கைஸ், ஒரு சின்ன இது ஆயிடுச்சு. அதனால் இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் ரோவன் விளாடுவோம். கைஸ் நான் ஒரு ட்ரிக் காட்டுறேன்னு சொன்னோம்ல கைஸ், காட்டுறேன் கைஸ். என்னடா மேட்ச் விளாட்டாம என்னடா சரி இதில் தான்டா கான் இருந்தது. இதில் தான் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், உங்களுக்கு தேவையில்லாத பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் டோக்கனாக இங்கே ஆக்கிக்கலாம். இப்படி உன்னோட எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் எல்லாம் போட்டு விட்றட்டாடா. இவன் இருக்கட்டும்டா. சரிடா, தேவையில்லாத பிளேஸ் எல்லாம் போட்டு விட்றா. 15,000 இவன் அதான் போட்டு விட்றா. ஆனால் 105 105 தான்டா. இவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. இந்த கீழே இருந்து வா இவங்களெல்லாம் போட்டுட்டா போடு. ஆறு பண்ணு எக்ஸ்ட்ரா. லெவன்டோஸ்கி இருக்கட்டும். 1 போடு. லெவன்டோஸ்கி 1 போடு. ஏன்னா ஒரு கலெக்ஷனாக இருக்கட்டும். டைபாலாலாம் போட்டு விடு. நிக்கோ வில்லியம்ஸ் அப்படின்லாம் நான் 5 வச்சுருந்தேன், 2 விற்றுட்டேன். 3 இருக்கு. எதுக்கு இங்கே காயின்ஸ் இங்கே போட்டுட்டாடா? லிமிட் இருச்சுடா அதுக்குள்ளே. ஐயோ, அவனை இன்னும் 500க்கு மட்டும் ஒரு கேரக்டர் போடலாம். இன்றைக்கி நீ வந்து 5 பிர்லோ போட பார்த்துட்டேன் பாரு. பிர்லோ போட இந்த இவங்களெல்லாம் இவனை போட்டு விட்டுறேன் இப்போதைக்கு. 10,000 ஒரு நாளைக்கு 10,000 போடலாம். ஒரு நாளைக்கு 10,000 தான் போட முடியுமா? வேஸ்ட்டு தண்டம். எதுக்கு? இங்கே பாருங்க இப்போ ஐட்டம் இங்கே காயின்ஸுக்கு இருக்கா, இதில் வந்து நீங்கள் ஈஸியாக போடலாம். காசு அது டைம் வேஸ்ட் பண்ணி ஏன்னா அது ரொம்ப நாள் ஆக்குதுல, அதுக்கு நீங்கள் இங்கே வித்துடலாம். ஈசுபியோலாம் அதான்டா போடலடா. அங்கே லெவன்டோஸ்கி போட்டிருக்கேன். இல்லை அன்ட்ரேடபிள் இல்லைடா அவன். நிக்கோ வில்லியம்ஸ் 82 கோடி. ஏன்னா அங்கே ரொம்ப டைம் ஆகுதுல்ல. இங்கே டப்புன்னு எக்ஸ்சேஞ்ச் போட்டால் காசு வந்துடும். அதான் 1 மில்லியன் கிட்ட சேரப்போகுது. சே 1 மில்லியன் சேரல. அவ்வளோதானா? 84 மில்லியன் வந்துருக்கு. சரி, ஆனால் இப்போ நீ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா இங்கே போட்டுக்கலாம்ல அந்த எக்ஸ்ட்ரா டைம் டோக்கன்ஸில். அப்படி இவங்களெல்லாம் மட்டும் வச்சிட்றேன், ஓகேவா? இவங்களெல்லாம் வித்துடுறேன். 9 கோடி தானா இவங்களுக்கெல்லாம்? சரி. ஓ, இவங்கனால தான் நமக்கு காசே கிடைக்குது. ஒவ்வொன்றும் 15 கோடிடா. இங்கே பாரு போடு. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா 5 நம்மளுக்கு இன்னும் 5000. சரி போட்டுடுறேன். 3 போட்டுக்கிறேன், 2 வச்சிடுறேன். சரி போடு. முடிஞ்சு.
இங்கே பாருங்க கைஸ், காசா அதான் அடுத்த செகண்ட் 54 crores கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு போய் மட்டும் லிமிட் இருந்துச்சு, அதான் 10,000 போட்டோம்ல. எனக்கு அந்த இது மட்டும் எடுக்கணும். எது? அந்த இங்கே பாரு 3 million ஃபூட்டிவர்ஸ் ஏதாவது எடுக்கணும். ஃபூட்டிவர்ஸ் அதில் கேம் ஆடணும்டா. சரி நம்ம ஸ்லாட்டன் போ. அதான் கைஸ், இங்கே பாருங்க கைஸ், இதில் தான் கைஸ் பண்ணணும். இதில் வந்து நிறைய எதுக்கு இப்படி இதை கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? காசு வச்சு பிளேயர் வாங்கலாம். பிளேயர் வாங்கலாம். சேர்த்து அதான் என்ன பிளேயர் வாங்கலாம்? எந்தனாலும் வாங்கலாம். வா மார்க்கெட். கேர்லெஸ் புயல் வாங்கு. கேர்லெஸ் புயலா? பேல் வாங்கு. நான் காட்டினேனே அந்த பேலாடா. எதுனாலும் வாங்குடா. சும்மா கலெக்ஷனாக வச்சுக்கோ. அதிலலாம் நான் விற்கவே மாட்டேன். விற்றனா க்ரீன் கலரில் ஒரு கேர்லெஸ் புயல் இருக்கும்டா, அதான் நான் வச்சுருக்கேன்டா. இந்த இது 15 கோடி. வாங்கியோட 157 million. பரவாயில்ல. இல்லை பேல் நல்லா வாங்கியிருக்கலாம்ல. சரி, இதை நான் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இவங்க 2 பேரையும் நெக்ஸ்ட் இப்போ பேல் அந்த மாதிரி இருந்தேன்னா பேலை வாங்கிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஹையாக வாங்கி. ஆமாம், பேல் தான் எனக்கு ரொம்ப. அதான் அதுக்கு நான் செர்ஜியோ ராமோஸ் வாங்குவேனேடா. பேலையும் நான் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? செர்ஜியோ ராமோஸும் நான் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். 109 வேணாம் காசில். இது இல்லை. இதுதான் வேணும். ஆனால் இல்லை, அவ்வளோ காசு இல்லை. அதான் இதுதான் நானே வச்சுருக்கேன். இதுலேயே நான் இது போட்டு வாங்கலான்னு இருக்கேன். பர்ச்சேஸ். ஓகே அதுவா? ஸ்டோன் போட்டா? இரு, ஸ்டோன்லாம் போட்டு எல்லா ஸ்டோனும் போட்டு 163. பரவாயில்ல போடு. 108 அதுலேயே போட்டுக்கோ. அவ்வளோதான், போடு. போட்டுடா? போடு. ஆர்டர் பிளேஸ்மெண்ட். இன்னும் இது எத்தனை நாள் கழிச்சு வர போதும்? ஆமாண்டா, உனக்கு அந்த மாதிரி தானே கிறிஸ்டியானோ ரொனால்டோவே ஆச்சே. ஆமாம். கேர்லெஸ் புயல் எந்த 3 கோடிடா. எது? 3 கோடி தேவைப்பட்ட இது வாங்கிடலாம். எது? இந்த இதுவா? சேர்க்கலாமா? இது புயல் வேணுமா? வேணும்டா. ஸ்டோன் போட்டு வாங்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு சேர்த்து வச்சு இது வாங்கலாம்லடா. அந்த ஏதாவது ஒரு பிளேயர் வித்துரு. ஓகே, அதான் கொஞ்சம் ஸ்டோன் போட்டு ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் போட்டு வாங்கிக்கிறேன். எது என்னோட இதை வச்சு நான் வாங்கிக்கிறேன்டா. ஸ்டோன் ஒரு ரேங்க் பாயிண்ட்ஸ். ரேங்க் பாயிண்ட்ஸ் வச்சு. இப்போ நான் எங்கே போனோம்? எக்ஸ்சேஞ்ச் போனோம். எக்ஸ்சேஞ்ச் போ. அவ்வளோதான்டா, இதான்டா பிஸ்னஸ். காயின்ஸா? இது 3 கோடி தானே. யூசுபியை வைக்காதா? டெசிகோ வச்சிரு. பதினஞ்சு கோடி கிடச்சிச்சு. அதுவே ஸ்மார்ட்டு. கேர்லெஸ் புயலே ஒரு ஸ்டோன் போட முடிஞ்சா போடு. அதான் போடலாம். மார்க்கெட் ஃபுல்லாக இருக்குதுடா. மை வாட்ச் லிஸ்ட். வாங்கிடலாம்ல? கன்ஃபார்ம்ல? கன்ஃபார்ம். ஒரே ஒரு ஸ்டோன் போட்டு பார்ப்போம். 160டா. இது 190 ஆயிடுது. சரி, நம்ம 160க்கே வாங்கிடலாம். வாங்கிடலாம். 152க்கு வாங்கிடலாமா? லோவஸ்ட் வேல்யூ. அதான். அப்புறம் இது போட்டு லோவஸ்ட் வேல்யூ எவ்வளோ வரும்? 180 தாண்டா வருது. இன்னும் அதான் அனிகோ வில்லியம்ஸை வித்துடலாம். கைஸ், இந்த வீடியோ மன்னிச்சுக்கோங்க கைஸ், ஸ்லாட்டன் விளையாட முடியாது. ஈஸி வியோ. வித்துரு. 30 கோடி. ஒரு லெஜெண்டரி பிளேயர். வாங்கிக்கலாம்லடா. 101 தான். சரி, வாங்கிக்கோ. உனக்கு நல்ல பிளேயரே கிடைக்குதுல்ல. கேர்லெஸ் புயல். நெக்ஸ்ட்டு ரோஹனுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். பாடுற கரெக்டாக எங்கே நிற்கிதுட்டு. இன்னும் 1 கோடி இருந்தால் போகலண்டா. இந்த மாதிரிலாம் நான் அவஸ்தைப்பட்டது இல்லைடா. கேர்லெஸ் புயல், we are coming. my watch list. கேர்லெஸ் புயல் 2 ஸ்டோன் போட்டுப்போம். 190. 180 வருதா? அடுத்த ஸ்டோனு 221. என்ன பண்ணலாம்? 221 வேணாம்.
இதே ப்ளூவே வாங்கிடுறேன். ப்ளூவே வாங்கிட்டு நம்மளே போட்டுக்கலாம். 180 லோஸ்ட் வேல்யூலையே வாங்கிடுறேன். வாங்க. மை ஆர்டர் போ. ரெண்டுமே பர்ச்சேஸ் ஆயிட்டு. எப்படா இது பர்ச்சேஸ் ஆக நான் எப்படா அது சின்ன இதுலேயே வாங்கினா எனக்கு அடுத்த செகண்டே மை ஆர்டர்ஸில் வந்துருச்சு. ரெண்டுமே 108 கோல் அடிச்சுட்டு இப்படி பண்ணுவான்டா. ஆமாம் நான் பார்த்துருக்கேன் ஒன்று ஒருத்தனை. இது வேற இப்போ தான் லாக் ஆகுது. நம்ம இது சரி இப்போ ஸ்லாட்டன் போ. அதுக்குள்ள ரெண்டுமே ஆர்டர் போட்டுண்டா. அப்படி போட்டே அப்படி நம்ம பண்ணிட்டா ஆர்பியில் இவனும் 108 தான்டா. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கேர்லெஸ்ஸை வச்சிடலாம். ஆமாம் ஓகேவா? ஏன்னா நம்ம வாங்குறது ஆர்பி தானே. ஆர்பி அது. ஆமாம் ஆர்பி. ஏய் இவன் பேல் ரைட் விங் தானே. மாத்திரு. மொத்தம் தூக்க கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் வேறு வழி இல்லையே. பரவாயில்ல கலெக்ஷன் வச்சுப்பேன். நம்ம விற்க போகிறது இல்லைல்ல நவீனே. ஆமாம் நான் ஒரு இது வச்சுப்பேன். வெக்கம் எடுக்க எவ்வளோ அந்த கிரானிக்கல்ஸை முடிக்க எவ்வளோ கஷ்டப்படும். ஆனால் அந்த ஒரு வழியில் நான் ஒரு ட்ரிக்கு காட்டினது இவ்வளோ பெரிய யூஸ் ஆயிடுச்சு. சரி கைஸ் நம்ம மேட்ச்குள்ளே வருவோம். பண்ணலாம் போதும். ஆமாம் ஆனால் அது ஒரு பக்கம் புத்துணர்ச்சியாக இருக்குல்ல. ரெண்டு பேரையும் ஸ்ட்ரெயிட்டாகவே டீமில் வைக்கிறோம். அதே பெரிய இது விஷயமே. இவன் சப்ஸ்டியூட்டில் வச்சுருக்காங்க. இவனுக்கும் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கிறோம். நான் இப்போ வச்சுருக்க 0 ஸ்டோனில் தான். அதை விற்றுட்டு நம்ம திரும்ப வாங்குவோம். விற்க போறியாங்க? அதான்டா இப்போ நான் 0 ஸ்டாரில் தான்டா இப்போ ஒரு பேல் வச்சுருக்கேன். அதே பேல் தான். அதே இந்த க்ரீன் கலர் பேல் தான் நான் 0 ஸ்டோனில் வச்சுருக்கேன். அதனால் இதை விற்றுட்டு நான் ஃபுல் ஸ்டோனில் வாங்கிக்கிறேன். எல்லோ கலர். எல்லோ கலரில் வச்ச மாதிரி. ஆமாம். எப்படி என்ன சொல்கிற? ஓகே நல்ல விஷயம் தானே. கேர்லெஸ் புயல் 108 உனக்கு போதுமா? கேர்லெஸ் புயல் எடுக்க முடியும். என்னடா இது கேர்லெஸ் புயல் எடுக்க முடியுமான்னு தெரில. ஆனால் பேல் எடுக்க. ஆமாம் குட்டை கத்திரிக்காய் எடுப்போமா? என்ன பண்ணலாம்? குட்டை கத்திரிக்காய் என்ன சொல்கிறடா? நீ என்ன ப்ரிஃபர் பண்ணுற? பேல். ஆனால் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. சரி அப்படின்னா அதை எடுப்போம். கொஞ்சம் ஹேங் ஆகுது கைஸ். இல்லைன்னா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். கரெக்டாக கோல் அடிக்கும் போது பாருங்க. கோல் 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 கோல். மெஸ்ஸி. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க 2 கோல் நம்மளுக்கு தந்துட்டாங்கடா. நம்ம தோத்தாலும் ஒன்றும் இல்லை. தோக்க மாட்டோம். அப்போ என்ன தருவாங்க தெரியுமா? நைட் மேரில் அவங்க 2ல் இருப்பாங்க, நம்ம 0ல் இருப்போம். வண்டி ஜேக்கே போட்டு டக்குலு பேக்கிலே அடித்தான் பாஸு. அதுவும் நோ லுக்கிங் ஷாட்டு. ஆமாம் போட்டு ஜிடாடே ஒரு டேக்கிள் இப்போ பண்ணாமல் பாரு. ஜிடானே டிஃபெண்டிங் நல்லா பண்ணுவான்னா நினைக்கிறேன். ரைட்ஸை செக் பண்ணி பார்த்தா ஐயோ போலா. ஆஃப் சைடு சூப்பரா. நானே ஆஃப் சைடெல்லாம் உருவாக்கியிருக்கேன். ஆஃப் சைடு இந்த மாதிரி டிஃபெண்டர் வந்தால் இதுவாகும் ஒரு தடவை. முல்லர் சரியான ஸ்விங்கு. என்ன டீம் டாடி? நான் ரியல் மேட்ரிட் தானா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எஸ்சிபி ஸ்போர்ட்டிங் வச்சிருந்தேன். ஆமாம் பார்த்தேன். அந்த தீபாவளி இதில் கூட நீ அதானே வச்சிருந்தா? கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைட்டட். ஆனால் ரொனால்டோ ரொம்ப காஸ்ட்டாக இருக்குடா. காஸ்ட் ஆஃப். ஆமாண்டா ரொனால்டோ மெஸ்ஸி தானே. இல்லைன்னா வச்சு வாங்கலாம். ரொம்ப காஸ்ட்டாக இருக்கு. அவங்களாம் மெயின் பிளேயர்ஸில். நீ இப்போ இப்படி பாச கூட அல்ட்டியாக போகும். ஹேண்ட்கோ சூப்பராக டேக்கிள் பண்ணுறேன்டா. அதான்டா சொன்னல என் டீமில் ஹேண்ட்கோ பெஸ்ட்டு டிஃபெண்டர். ஹெட்டுக்கும் சூப்பராக பண்ணுறான். ஆமாம் ஹெட்டு அவனுக்கு புல்லெட்டு. வாண்டி ஜேக்கோ புல்லெட்டு. உனக்கு ரெயின்போ எந்த சைடுடா? யாருக்கு? ஜிடானிக்கா? உனக்கு
ரெயின்போவே உங்ககிட்ட இல்லையா? என்னது ரெயின்போ? ரெயின்போ ஸ்கில்லு எனக்கு அப்படி இல்லை வச்சிருக்கியா மேட்ச்சில்? அப்படியா? நீ தான் யூஸ் பண்ணிருக்கியாடா நீ? இல்லை அது என் ஃபோனில் இப்படி இங்கே இருக்குமா இப்படி பண்ணாலே, அதனால் அந்த மாதிரி பண்ண வரல, அதான் கேட்டேன். எனக்கு சில பேர் நார்மலாக இப்படி தான் பண்ணாலும் எனக்கு வரும். நீ பண்ணியாப்பா? ஆமாண்டா பண்ணேன்டா, ஒன்றுமே வரல. இங்கே பண்ண நீ அப்போ வந்துச்சு உனக்கு வரல. அப்போ வேறு ஸ்கில் லேண்ட் சேஞ்ச் தான் வந்தது. நீ பெக்கம் இந்த ஜிடானிக்கெல்லாம் லேண்ட் சேஞ்ச் தான் வரும். ஓ பின்னாடி இல்லை மேட்ச் இப்போ போய் பார்த்துட்டு வருவோம் எந்த சைடு ரெயின்போ இருக்குன்ட்டு. அது இப்படி தானே எனக்கும் நான் பார்த்துருக்கேன். இப்படி லெஃப்ட் தானா? ஆனால் இல்லைடா, அப்படி இருந்தால் எல்லாருக்கும் ஒரே ஸ்கில்லு தான்டா இருக்கும், அதனால தான் கேட்குறேன். ஸ்லாட்டன் குரோனிக்கல்ஸ் பேக். இது லாட்டன் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் முடிக்க போகிறோம். கொஞ்சம் முடிக்க போகிறோம்ல, முடிக்கவே போகிறோம். இன்னும் 1 2 3 4 5 6. ஆனால் இந்த பார்ட்டிலையும் முடிக்க முடியாது, ஏன்னா நம்ம இந்த பார்ட்டில் வாங்கிட்டோம்ல. முடிக்க பார்க்குறோம் கைஸ். ஆமாம், ஆனால் இந்த பார்ட்டிலையும் முடிக்க. நாங்கள் நிறைய மினிட்ஸில் போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம் கைஸ், அதுக்கு தான் நாங்கள் யோசிக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் வாட்டுக்கு போட்டுருவோம். நான் இப்போ எதுக்கு பார்க்க வந்தேன்? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. முடிக்க போகிறோம் இல்லை கைஸ்? முடிச்சிடுவோம். என்னடா எல்லாமே பெக்கமா? எல்லாமே நான் இது பெனால்ட்டிஸ். நான் இவன் எதுக்கு வச்சேன்? பெக்கம் வைடா. எல்லாமே பெக்கவா? அப்படின்னா இப்போ பெல்லிங்க இவன் வந்துட்டானே எல்லாமே ஜிடேனுக்கு போயிடும், ஏன்னா அவன் தானே அதிகமாக இருப்பான். ஜிடேனுக்கு போகாது, கரெக்டான இதுக்கு போயிடும். இல்லை ஜிடேனுக்கு தான். எனக்கு கூட அந்த மாதிரி தானே பிர்லோக்கு வந்தது, ஞாபகம் இல்லையா? இது எப்படி எந்த இடத்துல போதானா ரெயின்போ? எந்த இந்த 4 பிளேயர்ஸ்க்குன்னு பாரு. சரி பார்த்துருவோம். இது வேறடா, என்ன கைஸ் இது? பாரு ஜிடேனுக்கு இருக்கு. நான் இப்படி பண்ணும்போது லேண்ட் சேஞ்ச் ஆகுதுடா. இங்கே பாரு லேண்ட் சேஞ்ச் வச்சிருக்கா. ரெயின்போ இருக்கு. வேற ஏதாச்சும் நான் உனக்கு வாங்கி தரட்டாடா? ரூலெட் வாங்கி தரட்டா? ரூலெட் வேணாண்டா. நான் ஹாட் ஸ்டாப்லாம் இல்லைல்ல, யாருக்கும் இல்லை. இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நார்மலாகவே இருக்கும் போல. ஏன்னா 1 ஸ்டார்ல அது. மக்காலிஸ்டர், மினி ஜேஆர், முல்லர். இருடா, நம்ம ஆர்டர் வந்துருச்சான்ட்டோம்மா. ஆர்டர்லாம் வந்திருக்காதுடா. அது 1 வாரம் 1 மாதம் கூட ஆகும். எஸ் படி, லே படி. சரி கம்மியாக தான் இருக்குது கைஸ். இந்த மேட்ச்லேயே இந்த வீடியோலேயே முடிச்சு விட்டுறோம். ஆமாம், பாருங்க ஆனால் இந்த வீடியோவை. பெக்கம் பார்த்தீங்களா? தலைவன் பெக்கம் நடுவில் பால் வச்சுட்டு சுற்றுறான். இது இந்த பால் எடிட் பண்ணியிருக்காங்க. அவன் வேற பால் வச்சுட்டு இருப்பான். அந்த பால் ஃபூட்டிவர்ஸ் பால் வச்சுருக்காங்க. ஆமாம், ஃபூட்டிவர்ஸ் பாலாக எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. கட் காப்பி பேஸ்ட் கோலு. ஆனால் விர்கில் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஜெஸிலே விர்ஜில்னு போட்டு. ஆனால் டேய் எஸ்சிபி போர்ச்சுகல் வந்து போர்ச்சுகல் லீகில் தானே இருக்கும். ஆமாம், போர்ச்சுகல், ஏன்னா அதுலேயே போட்டுருக்கோம் எஸ்சிபி போர்ச்சுகல். என்னடா ஜஸ்ட் மிஸ் பயந்துட்டேன்டா. நிறைய இருந்துச்சுடா. புர்கி குட்ட பையன். குட்ட பையன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்ல நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். என்னது டைம்? நீ 1 ஸ்டோன் தான் அவனுக்கு போட்டு வச்சிருக்கியா புர்கிக்கு? இல்லை, 4 ஸ்டோன். 4 ஸ்டோனா? அவனா அவன் கையில் கிடைக்கும் போது நீ 108 தானே கையில் கிடைக்குமோன்னு சொன்னேன். சும்மா சொன்னேன், நான் டிவியில் பார்த்தேன். அவன் 109 இருந்தான், 10 ட்ரைனிங்கில் இருந்தா, கிரீன் ஸ்டோனில் இருந்தா. நான் சும்மா தான் கேட்டேன். எப்படா வரும் டேடு?
கேர்லெஸ் பிளேயர் ஆர்வமா இருக்கேன்டா எனக்கு ஆர்வமா டீம்ல வைக்கிறதுக்கு. உன் கையால எனக்கு வாங்கி தந்தல. டேடி போ சார். ஏய் அடிக்க தெரியலடா. ஏய் அவன் லைட்டா தட்டி விட்டுருந்தா கூட நான் பயந்துட்டேன்டா. குருக்கி எந்திக்க மாட்டிக்கா தெரியுது. அதான் அவன் சோம்பேறி பையன் படுத்துக்கிட்டான். அந்த மாதிரி தான் பாதி கோல் எனக்கு மிஸ் ஆகுமே. ஓ இங்க அடிச்சுட்டு மேல பிளேயர் கிடைக்கும்.